ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலசை பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, இஸ்கான் டெம்பிளை பார்த்து முடிச்சுட்டு லால்பாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டன் இருக்குது, அங்கே தான் நம்ம போகிறோம். ஃபஸ்ட் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போவோம். கைஸ், லால்பாக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு சம்பவம் ஆயிடுச்சு, சொல்கிறேன். இதில் தான் ஃபஸ்ட்டு போட்டேன். ஃபஸ்ட் ஆனால் ஒர்க் ஆகாது, இதில் வைக்கணுமா. வச்சதும் ஓப்பன் ஆயிரும், வந்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, என் பேக்கில் ட்ரோன் கேமரா இருக்கிறதுனால செக் பண்ணி தான் அனுப்புனாங்க. பார்த்தா உள்ளே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டி செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எடுத்து காட்டினதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ட்ரெயின் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஃபஸ்ட்டு வரும்போது ட்ரோன் கேமரா வந்து உள்ளே தான் வச்சுருந்தேன் பேக்கில். செக் பண்ணாங்க, பட் ஆனால் அவங்க தெரிஞ்சு போல் ஓப்பன் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. செகண்ட் டைம் வந்து இங்கே வச்சு பேக்கை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஓப்பன் பண்ணி காட்டியாச்சு, பிரச்சனை இல்லை. கரெக்டாக நிறைய பேர் ஓடுனாங்க. ஏன்டா ஓடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கரெக்டாக ட்ரெயின் அந்த டைம் தான் வந்திருக்கு. ஏன்னா கரெக்டாக செக்யூரிட்டி சிஸ்டமில் வந்து லாக் பண்ணிட்டாங்க செக் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா அந்த ட்ரெயினை பிடிச்சிக்கலாம். ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ட்ரெயின் வரும், ஏறி போய்க்கலாம். ஆனால் இந்த மெட்ரோ இருக்குது நல்லதுங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய தூரமாக இருந்தாலும் டக்குன்னு போயிருந்தோம். காலையில் பஸ்ஸில் வந்தாங்க. அப்பா கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டேவே அந்த பஸ்ஸிலே போயிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை, எஸ்எம்யூடியிலேருந்து நேராக யஸ்வந்த்பூர் வர்றதுக்கு எனக்கு மதியம் ஆயிடுச்சு. காலையில் 10 மணிலேருந்து 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. பட் ஆனால் இப்போ பாருங்கள், டக்குன்னு நம்ம வந்து மெட்ரோவில் ஏறி போயிட்டே இருக்கலாம். கைஸ், வந்துருச்சுங்க நம்ம ட்ரெயின். ಬಾಗಿಲುಗಳು ಎಡಕ್ಕೆ ತೆರೆಯಲಿವೆ. ರಸ್ತೆ ಇಳಿಯುವ ಮುನ್ನ ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ಗೆ ಇರುವ ಅಂತರದ ಬಗ್ಗೆ ಗಮನವಿರಲಿ. கைஸ், லால்பாக் வந்தாச்சு. ஸோ நம்ம வந்த ட்ரெயினும் வந்து கிளம்புது. அவ்வளோதாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா பார்க்கு போயிடலாம். லால்பாக் பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்தாச்சு. டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு 50 ரூபா நினைக்கிறேன். 50 ரூபா டிக்கெட்டு. எப்படிடா இந்த பேக்கை வந்து இறக்கி வைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக கேட்டேன், லக்கேஜ் வைக்கலாமா அப்படின்ட்டு. வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. நான் நினச்சிட்டே இருந்தேன், பார்க்கு போனால் லக்கேஜ் வேறு தூக்கிட்டு நடக்கணுமே அப்படின்னு. பட் ஆனால் கொடுத்தாச்சு. 30 ரூபா கேட்டாங்க. 30 ரூபாயும் பே பண்ணியாச்சு. ரசீது எதுவும் கொடுக்கலான்னா அவர் வாட்ச்மேன் மட்டும் 30 ரூபா வாங்கினார். பார்ப்போம். பொதுவாக பெங்களூரை பொறுத்த வரைக்கும் நிறைய கார்டன்ஸ் இருக்குங்க. ஏன்னா பெங்களூரே ஒரு கார்டன் சிட்டி தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து கார்டனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன தான் டெவலப் பண்ணாலும் கார்டன்ஸ் மட்டும் பயங்கரமாக அங்கங்கே இருக்கும். ஸோ அதனால தான் பெங்களூர் வந்து எப்போவுமே சில்லாகவே இருக்குது. ஸோ இங்கே என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ரவுண்டான மாதிரி வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குங்க. அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போவோம். இதுதான் இந்த லால்பாக் பொட்டானிக்கல் கார்டனோட மேப்பு. ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னென்ன படங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து வரிசையாக பார்க்கலாம். இல்லை இந்த வாட்டர் ஃபால் மட்டும் இப்போ வருமானு தெரில. அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்ரு அப்புறம் 4 கிலோமீட்டர்ஸ்லாம் போட்டிருக்குங்க. லேக் வியூ சேர்த்து எல்லாம் சுற்றி பார்க்குற மாதிரி. பொதுவாக வந்து பார்க்கில் வந்து லவர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே லால்பாக்கோட லேக் ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த லேக்குக்கு தான் என்ட்ரன்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இங்கே வந்ததுமே பாருங்கள், கடை இருக்குது. நம்ம கடையில் இப்போதைக்கு எதுவும் வாங்க போகிறதில்ல. மழை பெய்யலைனாலும் லேக்கில் தண்ணி சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் வந்து நம்ம இந்த கொட்டாப்பாக்கு இருக்குல்ல, கொட்டாப்பாக்கு மரம் தான் அது. எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள், பேரிச்சம்பழம் மாதிரி. ஓரளவுக்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதாவது வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாம். நம்மளுக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குங்க. ட்ரெயின் வந்து நைட்டு ஹம்பிக்கு வந்து 8 மணிக்கு தான் ட்ரெயின். 8 மணிக்கு மேலே 8:30 நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டான டைம் வந்து 8:30. 8 மணிக்கு நம்ம வந்து ஸ்டேஷன் போனால் போதும். ஒரு பிரச்சனையும் இல்லை. அது வரைக்கும் ஃபுல்லாகவே பெங்களூரை சுற்றி பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஒரே கப்புள்ஸ் தான் அங்கங்கே இருப்பாங்க. பட் ஆனால் அதெல்லாம் நம்மளாம் கண்டுவிடக்கூடாது. நம்ம வந்து இடத்த மட்டும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே போய்க்கலாம். இங்கே பாருங்கள், பேரெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க மரத்தில். நல்லா இருக்குல்ல இந்த பூ. நீங்கள் யாரெல்லாம் வந்து பெங்களூர் வந்து இந்த பார்க்கை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு யாரெல்லாம் வந்து பெங்களூர் வந்து இந்த பார்க்கை பார்க்கலன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மோஸ்ட்லி கப்புள்ஸ் தாங்க நிறைய இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி பார்க்குக்கே வர்றது கடுப்பாக இருக்கும். பார்க்குக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பழைய மரங்கள்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் அப்படியே பெருசாக இருக்கும். அதெல்லாம் இன்னுமே அழகாக வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. அப்படியே போவோம் ஃபுல்லாக. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி, அப்புறம் வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வந்து உள்ளே வந்துட்டால் போதும். சாப்பிட்றதுக்கும் எல்லாத்துக்குமே ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது.
பார்க்கில் வந்து அப்படியே ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருக்குங்க. செமையான கிளைமேட் இருக்கா. ஸோ அதனால் புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா வளர்ந்து பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது. ஆனால் திருநெல்வேலியில் மட்டும் வெயில் கொளுத்துன்னு கொளுத்துதுங்க. இங்கே பாருங்கள், பெங்களூரில் செம சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு, பூக்களெல்லாம் பூத்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. வா, இந்த மரத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய மரமாக இருக்குன்னு தெரியுதா? இது ஃபுல்லாக ஒரே மரம் தாங்க. இது ஃபுல்லாக ஒரே மரம். வாவ், மரத்தோட வயசு எவ்வளோ வயசு இருக்கும் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அப்படியே ஃபுல்லாக சரௌண்டிங்காக இருக்குது. இதில் வந்து எந்த வருஷத்தில் வந்து வச்சது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இந்த மரம் பார்த்தீங்கன்னா 200 வருஷம் பழமையானதுங்க. நேரம் நடந்து போனால் இந்த லாஸ்ட்டில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கிளாஸ் ஹவுஸு. வா, இங்கே ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க, ரவுண்டான மாதிரி. நம்ம அப்படியே உள்ளே போவோம். இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க. இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸாக இருக்குது, கலராக. ஸோ இது வந்து ஒரு சீசன் டைம் தாங்க. அந்த சீசன் டயத்தில் வந்தோன்னா ஃபுல்லாகவே வந்து பூக்கள் வந்து நிறைய பூத்துருக்கும். ஸோ இப்போ அவங்க வந்து ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. வாவ், இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்படி வெல்கம் பண்ணுற மாதிரி 2 பெரிய ட்ரீ இருக்குது. சென்டரில் வந்து வாட்டர் ஃபால் மாதிரி வச்சுருக்காங்க, இந்த வாட்டர் ஃப்ளோ பண்ணுறது. ஊருக்கு பயங்கரமாக வலிக்குங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஸ்லீப்பரில் வராமல் செட்டிங்ஸ்லாம் வந்த அண்டர்ஸ்டாண்டில் உட்காந்து வந்தது ஒரு மாதிரி செம பெயினாக இருக்குது. ஊருக்கு வலிக்குது. இதில் ஃபுல்லாக நடந்து வர போகணும். பாப்பா முடிஞ்ச நிறைய போவோம், அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வேணால் போவோம். ஆக்சுவலாக இந்த கிளாஸ் ஹவுஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட மந்த் மட்டும் ஃபுல்லாகவே டெக்கர் பண்ணி உள்ளே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அது பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும். அது அந்த டைம் வரும்போது நம்ம வந்து ஒரு டைம் வந்து விசிட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு டயத்தை வந்து விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டும் சொல்லுங்கள், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். பட் ஆனால் நார்மலாக பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு வெதரு, சூப்பரான ஒரு கார்டன், நல்லா பீஸ்ஃபுல்லாக செமையாக இருக்குது. ஒரு மாதிரியான தாஜ்மஹால் மாதிரியே ஒரு லுக்கில் வச்சுருக்குறாங்க. பட் ஆனால் எக்ஸாக்டாக இல்லை, பட் ஆனால் அந்த ஸ்டைலில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபோட்டோஸும் வந்து இன்ஸ்டண்ட்டாக எடுத்து கொடுப்பாங்க. அது ஃபோட்டோஸ் வந்து 100 rupees நினைக்கிறேன். உடனே ஃபோட்டோ எடுத்து உடனே பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்தீங்கன்னா ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும். நல்லா இருக்குல்ல, 2 சைடு யானைகள் இருக்கிற மாதிரி. பெங்களூரை பொறுத்த வரைக்கும் சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குங்க. ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. ஒரு நாளில் ஒரு 2 இது வேணால் கவர் பண்ணலாம். நல்லா பிளான் பண்ணால் ஒரு 3 இது கவர் பண்ணலாம், அவ்வளோதான். மற்றபடி ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ பார்க் இருக்குது, அவ்வளோ ஹெரிட்டேஜான இடங்கள் நிறைய இருக்குது. ஸோ அப்புறம் டெம்பிள்ஸ் நிறைய இருக்குங்க. இதுதாங்க ஃபுல் வியூவு. ஸோ பார்க்க வந்து அழகாக இருக்குல்ல. நம்ம வந்து அப்படியே நேராக அந்த சைடு முன்னாடி போய்ட்டு அப்படியே இருந்து இந்த சைடு வந்து அப்படியே வெளில வந்துடலாம். நல்லா இருக்குங்க பெங்களூர் இப்போது இந்த டயத்துக்கு கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது, அந்த பார்க்கும் நல்லா இருக்குது. பட் ஆனால் அந்த பார்க்கில் உள்ள சீசன் டைம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், பார்த்துட்டு ஒரு டைம் வந்து வரணும். இதில் பாருங்கள் ஹார்டின் டைப்பில் வச்சுருக்காங்க. பட் ஆனால் இதில் எந்த ஃப்ளவர்ஸும் எதுவுமே வைக்கலை. வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்கள் கிரியேச்சர் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக வுட்டு தாங்க. வுட்லேயே வந்து ஒவ்வொரு அனிமல்ஸை வந்து கர்வ் பண்ணி வச்சுருக்குறாங்க, கர்விங் பண்ணி. இந்த சைடு இருக்குது, அந்த சைடு வச்சுருக்காங்க. பொறுமையாக வந்து அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு நல்லா ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாங்க. அந்த மாதிரி ஒரு பார்க் தான் இந்த பார்க்கு. இங்கே வந்து அனிமல்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பட் ஆனால் அழகான ஒரு நேச்சரை வந்து பார்த்துட்டு ரசித்து பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். பாருங்கள், புத்தரோ சிவன் நினைக்கிறாமா, சிவனோட ஸ்டாச்சு வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மெயினான இடத்துக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இதுதான் மெயின் கேட்டு, இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸில் வந்து வந்தோம்னா இங்கே வந்து கடை இருக்குது. அப்புறம் அந்த இடத்துல ஒரு ரவுண்டான மாதிரி இருக்குது. இந்த சைடு ஹில் இருக்குது, அதாவது ஹில்ஸ் இருக்குது, மலை இருக்குது. ஸோ இதுக்கு நேராக அப்படியே கொஞ்சம் தூரம் போனோன்னா இந்த சைடு வந்து கிளாஸ் ஹவுஸ் இருக்குது. ஸோ இதுதான் மெயின் கேட்டு. வந்ததும் டக்குன்னு எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம வந்து 4th கேட்லேருந்து வந்தோம், இன்னொரு சைட்லேருந்து வந்தோம்.
இந்த பார்க்குக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மலை ஒன்று இருக்குது, அங்கே ஒரு கோவில் வேறு இருக்குது. ஆக்சுவலாக இந்த மலைக்கு வந்து கரெக்டாக வந்து மார்னிங் டைம் வந்தோன்னா சன்ரைஸ் ஆகுது பார்க்கலாம். ஏன்னா சன் வந்து இந்த சைடு இருந்தால் ரைஸ் ஆகும், அப்போ சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா சன்செட்லேயும் வரலாம். சன்செட்டில் வந்தாலுமே உங்களுக்கு அந்த ஒரு டோன் சூப்பராக இருக்கும், ஸ்கையோட டோனு. வா, இந்த சைடு பாருங்கள், சைனாவுக்கு போன மாதிரியே வந்து பில்லர் கட்டி வச்சுருக்காங்க. போன்சாய் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு. போன்சாய் பார்க் எப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்ப்போம். வா, இங்கே பாருங்கள், வந்ததுமே புத்தரோட சிலை ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக எப்படி இந்த சின்னதாகவே வளரும்ல, அந்த மாதிரி மரங்களை வந்து இவங்க வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது உள்ளே போகிறதுக்கு வந்து அலௌடு இல்லை, பட் ஆனால் இங்கே வந்து சாண்ட் ஆர்ட் மாதிரி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மரம் இருக்குது பாருங்கள், 25 வருஷம் பழமையானதுங்க இந்த மரம். இந்த மாதிரி ஒவ்வொரு மரங்களுக்கும் வந்து ஒவ்வொரு ஏஜ் போட்டு வச்சுருக்காங்க, எத்தனை வருஷம் பழமையானது. இது 45 வருஷங்க. ஆனால் பாருங்கள் ஹைட் எவ்வளோ சின்னதாக இருக்குங்க. மணி பிளான்ட் மாதிரி தான் அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு இதுக்கும். வெயில் இல்லாதனால இந்த மலையில் உட்காரதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வேர்க்கல்ல அதெல்லாம் விற்றுட்ருக்காங்க அந்த பாட்டிங்க. வா, செமையாக காற்று வேறு அடிக்குது. ஆக்சுவலாக மழை பெய்கிற டைம் வந்தால் இந்த ஒரு மாதிரி அடுக்கடுக்காக இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி வந்து ஃப்ளோ ஆகுறது சூப்பராக தெரியும். நல்லா இருக்கு பாருங்கள் அந்த பார்க்கு. நிறைய பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி. ஆக்சுவலாக வீக் டேஸ்லேயே நிறைய பேர் வந்து இந்த பார்க்குக்கு வந்திருக்காங்க. பாருங்கள் இந்த அழகை, செமையாக காற்றடிக்குது. ஒரு சிட்டிக்குள்ளே அந்த சைடு பார்த்தீங்கன்னா சூப்பரான டெவலப்பான ஒரு சிட்டி, அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு காடு. ஆக்சுவலாக அது வந்து டெம்பிள் இல்லை, சும்மா ஒரு மணிமண்டபம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. குண்டு சோடா, கலரு, பாதாம், சவனம் எல்லாமே வச்சுருக்காங்க. வரிசையாக அப்படியே அடிக்க வச்சுருக்காரு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஜம்முன்னு மலைக்கு மேலே வந்து ஒரு கடையை போட்டாருங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில, சம்திங் ஏதாவது குகை மாதிரி ஏதாவது இருக்குமா என்னன்னு தெரில. ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ரிமோட் பாருங்கள். இந்த புல்லெல்லாம் வெட்டக்கூடிய இதுன்னு நினைக்கிறேன். செமையாக இருக்குல்ல, அதான் ஆப்ரேட் பண்ணுறாரு. செமையாக இருக்குது. பார்க்கில் இந்த மாதிரி ஒரு பில்டிங் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியல, யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய புறாக்களுக்கு வந்து வீடாக இருக்குது. லேக்கு பார்த்தோம்லாம் ஸ்டார்டிங்கில், அந்த லேக்குக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்தாச்சு. ஸோ அந்த சைடு வந்து அப்படியே பார்த்துட்டு ரிட்டன் அப்படியே முன்னாடி போயிடலாம். இந்த சைடு போனாலுமே பக்கத்துலேயே மெயின் ரோடு இருக்குங்க. இந்த சைடு ஒரு கேட் இருக்குது. மொத்தம் 4 கேட்டு. அதில் நம்ம வந்த கேட்டு 4வது கேட்டு தான் ரொம்ப டிஸ்டன்ஸு, தூரத்துலேருந்து வர மாதிரி இருக்கும். மற்ற 3 கேட்டுமே பக்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்குது. அதாவது டக்குன்னு உள்ளே வந்துடுற மாதிரி. இங்கே பாருங்கள், லேக்கு தெரியுது பார்த்தீங்களா. கத்தாழை செடிலாம் இருக்குது பாருங்கள். அது எப்படிங்க தண்ணி இல்லாத இடத்துல தான் கத்தாழை செடி வரும், பட் ஆனால் இங்கே தண்ணி எப்போவுமே இருக்குது, ஆனாலும் கத்தாழை செடி வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த பார்க் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா லவர்ஸுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காங்க. அது போக ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சுற்றி பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. சில்ட்ரன்ஸு கூப்பிட்டு வந்தால் பெருசாக அந்த சில்ட்ரன்ஸ்க்கு விளையாடக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை. ஃபுல்லாக பார்க் மாதிரி ஏதாவது கார்டனாக இருக்கா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ராட்டனம் சுற்றுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வந்து லேக்குக்கு வந்தாச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ அங்கே ஒரு இடத்துல ஆர்டிஃபிஷியலாகவே அந்த பாறைகளை வந்து ரெடி பண்ண மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பாறை இருந்திருக்கு, அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக பண்ணி மேலே வந்து தண்ணி விழுகிற மாதிரி வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து இந்த சைடு பாருங்கள், தண்ணி கொட்டுதா இந்த இடத்துல, கை தெரியுதான்னு தெரில, இந்த இடத்துல தண்ணி கொட்டுதா. மேலே பார்த்தீங்கன்னா அந்த சைடு பைப் லைன் வரும். ஸோ அந்த பைப்லேருந்து தண்ணி வந்து ரெகுலராக விழுகிற மாதிரி வச்சுருக்காங்க. எப்படியெல்லாம் டூரிஸ்ட்டை வந்து அட்ராக்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள். பார்க்கறதுக்கே அவ்வளோ 2 லேக் இருக்குங்க. இந்த சைடு ஒரு லேக் இருக்குது, இதுதான் ஸ்டார்டிங்கில் பார்த்த லேக்கு. அப்புறம் கொஞ்சம் தூரம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த சைடு ஒரு லேக் இருக்குது. இந்த லேக்கில் தான் ஃபால்ஸ் விழுகிற மாதிரி இடம் இருக்குது. இந்த லேக்கில் வந்து பறவைகள்லாம் இருக்குது. காற்று செமையாக அடிக்குதா, கிளைமேட்டுக்கு அதுக்கும் அப்படியே ஜில்லுன்னு இருக்குங்க. நம்ம ஊட்டி, ஏற்காடு, நம்ம கொடைக்கானல்லாம் போனால் எப்படி இருக்கும் கிளைமேட்டு, அந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இப்போ டைம் வந்து 3:53, 4 மணிக்கு டைம் போட்டிருக்கோம். 4 to 4:15. இப்போ 3:53 பார்ப்போம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபால்ஸில் தண்ணி விழுந்துச்சுன்னா அதையும் அப்படியே கவர் பண்ணிட்டு போயிடலாம்.
காய்ஸ் எங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்க, ஃபாரினர் வந்து இன்னும் பார்த்துட்ருக்காங்க. தண்ணி ஃப்ளோ ஆரம்பிச்சிருச்சு. டைமு கரெக்டாக போடலை, ஒரு 2 நிமிஷம் டிலே ஆயிடுச்சு. பட் ஆனால் ஓகே தாங்க, ஒர்க்கில் இருக்குது. செமையாக இருக்குல்ல. பட் ஆனால் கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குது. பார்த்து ரசிங்க. டயர்டாகிடுச்சுங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே சுற்றி பார்த்துட்டேன். எல்லாத்தையும் உங்களுக்கும் வீடியோவில் காட்டிட்டேன். ஸோ இந்த பார்க்குக்கு எப்படி வரணும்னா, இது வந்து மெயின் சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எந்த சைட்லேருந்துனாலும் வரலாம். மொத்தம் 4 கேட் இருக்குது. 4 வழியிலேருந்து, அதாவது 4 திசையிலேருந்து உள்ளே வரலாம். ஸோ பெங்களூர் வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த கார்டனை விசிட் பண்ணுங்கள். செமையாக இருக்குது. கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் நடந்து கால் தான் வலிக்குது. ஓகேங்க, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நைட்டு நம்மளுக்கு வந்து 8:30க்கு ட்ரெயின் நேராக இங்கேருந்து பெங்களூர்லேருந்து ஹம்பி, ஹொசப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன், அங்கே இறங்கி அங்கேருந்து அகெயின் ஒரு 15 கிலோமீட்டர் வந்து ஹம்பிக்கு வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோஸ் பாருங்கள், நிறையவே இருக்குது. ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை, see you.